Assalamu alaikum warahmatullah. நான் அபூபக்கர் சித்திக், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் அரபிக், ஜமால் முஹம்மது காலேஜ், திருச்சி. இன்னைக்கு லெசனில் வந்து லெசன் 16. நம்ம இது பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் லெசன் என்ன நடத்தும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். போன கிளாஸ் சொல்லியிருந்தேன், லெசன் 15லேருந்து நம்ம வெர்ப் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். வெர்பஸ் சென்டென்ஸ்னால் என்ன, வெர்பில் ஆரம்பிச்ச வெர்பஸ் சென்டென்ஸ். ஸோ வெர்ப் வந்து 3 டைப்ஸு: ஃபேல் மாதி, ஃபேல் முதாரி, அம்ர் ஒன் நஹி. பாஸ்ட் டென்ஸ் அல்ல பெர்ஃபெக்ட் அல்ல இம்பெர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் இம்பரேட்டிவ் கமாண்ட் டென்ஸ்னு படித்தோம். போன லெசனில் படித்தது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் அது 3 ரேடிக்கல் லெட்டர்ஸில் வரும். அது 3 ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா, இந்த ஃபர்ஸ்ட் ரேடிக்கல், செகண்ட் ரேடிக்கல், தேர்ட் ரேடிக்கல், 3க்கு இந்த பேர் வைப்பாங்கன்னு படித்தோம். தென் கான்ஜுகேஷன். அதுக்கப்புறம் இந்த வவல் ஆஃப் செகண்ட் ரேடிக்கல், வவல் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த கனெக்ஷனில் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது இம்பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது இங்கிலீஷில் 3 டென்ஸ் வரும்: பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அதே மாதிரி இங்கே 3 டென்ஸ் இருக்குது. பட் இதில் சின்ன வித்தியாசம் வரும். இங்கிலீஷில் சொல்லும் போது ப்ரெசன்ட் டென்ஸையும் ஃபியூச்சர் டென்ஸையும் தனித்தனியாக சொல்லுவாங்க. இங்கே ப்ரெசன்ட் டென்ஸையும் ஃபியூச்சர் டென்ஸையும் ஒரே டென்ஸுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. எப்படி ஒரே டென்ஸுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்ஷால்லா. ஸோ இந்த லெசனில் வந்து 4 சினாப்சிஸில் 4 டாபிக்: இன்ட்ரோ 1, அந்த சயின்ஸ் ஆஃப் இம்பெர்ஃபெக்ட், தென் வவல் ஆஃப் செகண்ட் ரேடிக்கல், அதே நம்ம பாசன்ஸில் படித்தது மாதிரி கடைசியாக கான்ஜுகேஷன். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபேல் முதாரினா எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், த இம்பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபேல் முதாரிக்கு இங்கிலீஷில் சொல்கிறது இம்பெர்ஃபெக்ட் டென்ஸ் எக்ஸ்பிரஸஸ் அண்ட் ஆக்ஷன் ஸ்டில் இன்கம்ப்ளீட். அது இம்பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போவுமே இன்கம்ப்ளீட் ஆக்ஷனை சொல்லும். என்ன சொல்லும்னா இன்கம்ப்ளீட் ஆக்ஷன், அதாவது இதுவரைக்கும் முடியாத ஒரு விஷயத்த சொல்றது தான், இதுவரைக்கும் கம்ப்ளீட் ஆகி முடியலன்னு சொல்றது தான் இம்பெர்ஃபெக்ட் டென்ஸ். அண்ட் குட் மீன் எய்தர் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆர் ஃபியூச்சர் டென்ஸ். ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் முடியாத ஆக்ஷன் சொன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் வரலாம், ஃபியூச்சர் டென்ஸ்லயும் வரலாம். அதாவது ஒருத்தன் எழுதிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா, ஹீஸ் ரைட்டிங், அவன் எழுதிக்கிட்டு இருக்கான், ஆக்ஷன் ஸ்டில் இன்கம்ப்ளீட், அவன் என்ன செய்யல, எழுதி முடிக்கல. அல்லது ஹி வில் ரைட், எழுதுவான்னு சொன்னாலும் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொன்னாலும் அந்த ஆக்ஷன் இன்னும் முடியல. ஸோ இந்த இன்கம்ப்ளீட் ஆக்ஷன் ஒரு டேர்மை வச்சு தான் ப்ரெசன்ட் டென்ஸையும் ஃபியூச்சர் டென்ஸையும் உள்ள கொண்டு வந்துடுறாங்க. பட் நம்ம இதை சொல்லும் போது எப்படி சொல்லணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் நீங்க இதே சொல்ல மாதிரி சொல்லக்கூடாது, இம்பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இம்பெர்ஃபெக்ட்னு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும். ஆக்ஷன் ஸ்டில் இன்கம்ப்ளீட், இது வரைக்கும் நடந்து முடியாத ஒரு ஆக்ஷன், கம்ப்ளீட் ஆகாத ஒரு ஆக்ஷன். ஸோ அது அப்படி சொல்லும் போது ப்ரெசென்ட்லேயே வரும், ஃபியூச்சர்லேயே வரும். பட் இட் மே பி யூஸ் டு இண்டிகேட் த ஃபியூச்சர் பை பிளேசிங் த இண்டிபெண்டன்ட் வேர்ட் பிஃபோர் இட். ஒருவேளை நீங்கள் ஃபியூச்சருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னா பை பிளேசிங் ஏ இண்டிபெண்டன்ட் வேர்ட், அதுக்கு ஒரு சில தனிப்பட்ட வார்த்தைகள் இருக்கு, அது முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன செய்யலாம், நம்ம ஃபியூச்சரில் கொண்டு வரலாம். கீழே அடுத்து சொல்லுவோம் இன்ஷால்லா. ஓகேவா? பட் இப்போ இங்கே ஒரு மீனிங் எக்ஸாம்பிள் பார்த்துருங்க. எக்துபு ஜெய்துன். எக்துபு ஜெய்துன் அப்படின்னா ஜெய்த் இஸ் ரைட்டிங் ஆர் வில் ரைட். ஜெய்த் இஸ் ரைட்டிங் ஆர் வில் ரைட். ஜெய்த் எழுதிக்கிட்டு இருக்கான் அல்லது எழுதுவான். இங்க சௌஃப அக்துப், ச அக்துபுங்கிறது இங்கே தான் இருக்கு. என்னன்னா இங்க சொன்னாங்க இல்லையா, if you want to indicate the future, ஒருவேளை உங்களுக்கு ஃபியூச்சர் மட்டும் தான் சொல்லணும்னா சில இண்டிபெண்டன்ட் வேர்டை யூஸ் பண்ணலாம். அந்த இண்டிபெண்டன்ட் வேர்டு என்னன்னா சௌஃப அண்ட் சீன். சௌஃபன்னா சௌஃப இஸ் யூஸ்டு ஃபார் டிஸ்டன்ட் ஃபியூச்சர், கொஞ்சம் பின்னாடி தள்ளி செய்யறது. ச இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் நியர் ஃபியூச்சர், கொஞ்சம் இப்போ சொல்றது மாதிரி. உதாரணமா எக்துபு ஜெய்துன் இருக்கு இல்லையா, அதுலயே பாருங்க, எக்துபு ச எக்துபு ஜெய்துன், சௌஃப எக்துபு ஜெய்துன். அது முன்னாடி இதை யூஸ் பண்றது தான். இப்போ அந்த சீன் யூஸ் பண்ணாலும் சரி, இங்க சௌஃப யூஸ் பண்ணாலும் சரி, இது ரெண்டுமே ஃபியூச்சரை மட்டும்தான் குறிக்கும். அதுல என்ன இது சொல்றாங்கன்னா, ச எக்துபுன்னா இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு நான் எழுதிடுவேன், இப்போ எழுதிடுவேன் அப்படின்னு அர்த்தம். சோஃபா எடுத்து போனா இல்லை நான் முடிச்சுட்டு அப்புறமா எழுதுறேன், நாளைக்கு எழுதுவேன், நாளை கழிச்சு எழுதுவேன், சம்திங் கொஞ்சம் தள்ளி எழுதிச்சுன்னு சொல்றது மாதிரி. ஸோ இது வந்து சின்ன ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனும் சோஃபாவும் ஒரு ஃபியூச்சருக்காக வேண்டி யூஸ் பண்றது. பட் மோஸ்ட்லி இது ரொம்ப தேவைப்படுற இடங்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதிகமா இந்த மாதிரி டேர்ம் தான் எம்டியா வரதான் ஜாஸ்தியா வரும். எக்துபுங்கிறதா எப்படி வரும்னா அதிகமா வரும். ஸோ எம்டி ஒன் வந்துன்னு சொன்னா still incomplete, அது incomplete action. so writing or will write, உன்னை எழுதிக்கிட்டு இருக்கான் அல்லது எழுதுவான், ரெண்டு மீனிங்குமே அதுல வந்துடும். ஸோ இப்படி ஒரு இடத்துல ரெண்டு மீனிங் வந்து அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஒரு இடத்துல ரெண்டு மீனிங் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்டா, அது இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வைக்கிறதுங்கிறது அரபிக்கில் மட்டும் இல்லை, இங்கிலீஷ் கிராமர்லையும் இருக்கு, தமிழ்ல இருக்கு, மோஸ்ட்லி எல்லா லாங்குவேஜ்லயுமே வரும். இது எப்போ தெரியும்னா நீங்க நாவல்ஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா தெரியும்.
இங்கிலீஷ் நாவல்ஸோ இல்லை தமிழ் கட்டுரைகளோ தமிழ் கதைகளோ படித்தா அந்த இடத்துல வரும்போது ஒரு வார்த்தை 2 அர்த்தம் கொடுக்குற மாதிரி வரும். இந்த இடத்துக்கு அந்த மாதிரி அர்த்தம் வைப்போம். சேம் அதே மாதிரி தான் இதுவும் அரபிக்கில் இவன் அதே தான். ஸோ இங்கே எக்துபுன்னு சொல்லலாம். எக்துபுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட்டை குறிக்குதா ஃபியூச்சர் குறிக்குதா அந்த இடத்துக்கு இந்த மாதிரி அர்த்தம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ சயின்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ட். சயின்ஸ் அப்படின்னா சிம்பிள்ஸ் தெரியும். சயின்ஸ் அப்படின்னா சிம்பிள்ஸ். என்ன அதுன்னு சயின்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ட் கேட்டால் the imperfect tense is formed from the 3 radical letters of the past tense. இதுதான் இங்கே முக்கியம். என்னன்னா imperfect tense ஃபார்ம் பண்றது வந்து ஏதோ ஒரு வெர்ப்ல இருந்து ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. சேம் அந்த past tense third radical லெசன் 15ல போன லெசன்ல படிச்சோம் இல்லையா, அதே வேர்ட்ல இருந்து தான் imperfect tenseம் ஃபார்ம் பண்ணுவாங்க. with the addition of ஒரு சில எழுத்துக்கள் சேர்ப்பாங்க. என்ன, 1 or more letter, ஒரு எழுத்தோ அல்லது நிறைய எழுத்தோ சேர்ப்பாங்க. எந்த எழுத்துக்கள்ல இருந்தா, திரும்ப சொல்றேன், இந்த imperfect tense வந்து past tenseல இருந்தா ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படின்னா with the addition of 1 or more letters of these letters. இந்த 4 லெட்டர்ல இருந்து ஒரு லெட்டரோ அல்லது ஒரு லெட்டருக்கு அதிகமான எழுத்துக்களோ ஆட் பண்ணணும். அந்த 4 லெட்டர் என்னன்னா அலிஃப் தா யா நூன். அலிஃப் தா யா நூன். இந்த 4 லெட்டர் தான் ஆக்சுவலா இதற்கு பேருன்னு சொல்லுவாங்க த சயின்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ட். இங்க இருக்கு இல்லையா, த சயின்ஸ் ஆஃப் ஹுரூஃபுல் முதாரின்னு சொல்றது. இதுக்கு பேர் தான் முதாரியோட சிம்பல். இப்போ இங்கே பாருங்களேன், ச எக்துபு, ச எக்துபு. அடுத்த கான்ஜுகேஷன் வரும்போது பார்க்கலாம். ஒன்று இந்த யா முன்னாடி வந்திருக்கும், அல்லது இங்க தக்துபுன்னு வரும், அக்துபுன்னு வரும். இங்க இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு பாருங்க. The imperfect tense formed from this past tense கதபா. இப்போ கதபாவுடைய வெர்ப்ல இருந்து imperfect பாஸ் பண்ண எப்படி வரும்னா, ஃபார்ம் பண்ணா எப்படி வரும்னா எக்துபுன்னு வரும். எக்துபு இங்க மேல படிச்சீங்க, அதுதான் எக்துபு. இங்க தக்துபுன்னு வருது, அக்துபுன்னு வருது, தென் நக்துபு. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கவனிங்க, யா, தென் இங்க தா, தென் இங்க அலிஃப், ஐ மீன் ஹம்சா, அலிஃப் இல்ல ஹம்சா, தென் இங்க நூன். இந்த 4 லெட்டர் தான், அதாவது அலிஃப் தா யா நூன். இந்த 4 லெட்டர்ல இருந்து தான் ஏதாவது ஒரு லெட்டர் எக்ஸ்ட்ராவோ அல்லது 2-3 லெட்டர் எக்ஸ்ட்ராவோ வரும். ஸோ இந்த 4 லெட்டருக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சயின்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ். சயின்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த 4 லெட்டருக்கு பேர். ஓகே, in these verbs note that the first radical of the imperfect has no vowel. இப்போ இந்த 4 லெட்டர் மேல 4 வெர்ப் சொன்னாங்களே, அந்த 4 வெர்பை கவனிச்சு பாருங்க. the first radical letter of the imperfect tense has no vowel. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரேடிக்கல் லெட்டர் எது? எக்துபுல, தக்துபுல, அக்துபு, நக்துபு 4 ஃபர்ஸ்ட் ரேடிக்கல் லெட்டர் எது அப்படின்னு கேட்டா எல்லாருமே இந்த யாத்தா அலிஃப்னு சொல்லக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் ரேடிக்கல் லெட்டர் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சின்ன கன்ஃபியூஷன் வரும். என்னன்னா இது 4மே சயின்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ட். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரேடிக்கல் செகண்ட் ரேடிக்கல் நம்ம எங்க படிச்சோம்னா இங்க வந்துடணும். முலாரி மாதி பாஸ்ட் டென்ஸ் படிச்சோம் இல்லையா, ஃபேல் மாதில ஃபர்ஸ்ட் ரேடிக்கல், செகண்ட் ரேடிக்கல், தேர்ட் ரேடிக்கல், ஐ மீன் ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. ஸோ அப்படி படிச்சோம்ல. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரேடிக்கல்னா அதோட ஒரிஜினல் லெட்டர் தான் கவனிக்கணுமே ஒழிய அதோட அடிஷனா வர்ற எக்ஸ்ட்ரா வர எந்த லெட்டரையும் கவனிக்க கூடாது. அடுத்த செம்ல இன்னொரு பாடமும் வரும். இதுல இருந்து ஒரு 12 ஃபார்ம்ஸ் ஃபேல் மாதிரின்னு பண்ணுவாங்க. அதுலயும் இதே வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த ஒரிஜினல் லெட்டர்ல இருந்து தான் ரேடிக்கல் லெட்டர்ஸ் சொல்றது. 3 லெட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ரேடிக்கல், செகண்ட் ரேடிக்கல், தேர்ட் ரேடிக்கல், அதாவது ஃபா, ஐன், லாம், கலிமாஸ். இந்த 3 தான் ஒரிஜினல். இதனோட எத்தனை லெட்டர் அடிஷனலா வந்தாலும் அதை கவனிக்க கூடாது. இது ஒரிஜினல் லெட்டர் மட்டும்தான் கவனிக்கணும். ஸோ அதன்படி பார்க்கும்போது இங்க ஃபர்ஸ்ட் ரேடிக்கல்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேடிக்கல் எந்த லெட்டர்னா காஃப். இங்க காஃப் தானே. ஸோ இங்க என்னதான் காஃப். இப்ப நசரா எடுத்தா அதுல ஃபர்ஸ்ட் ரேடிக்கல் நூன். இப்ப இங்க என்சுரு, தன்சுரு, அன்சுரு, நன்சுரு இப்படி வரும். அதுல ஃபர்ஸ்ட் ரேடிக்கல் நூன். ஸோ ஃபர்ஸ்ட் ரேடிக்கல்னா இங்க ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு போகக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேடிக்கல்ல ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு போகக்கூடாது. இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே சயின்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ட். இப்ப எது சார் ஃபர்ஸ்ட் ரேடிக்கல்னு கேட்டா இதோட ஒரிஜினலுக்கு போயிடணும். ஒரிஜினல் என்ன? மாதி இங்க இப்ப சொன்னாங்க இல்லையா, இம்பர்ஃபெக்ட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த 3 ரேடிக்கல் ஆஃப் த பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸோட 3 ரேடிக்கல் லெட்டர் என்னன்னு கேட்டா இதுதான் கதப. இதோட ஃபர்ஸ்ட் ரேடிக்கல்னா இந்த ஃபர்ஸ்ட் ரேடிக்கல் தான் போகணும். அதான் ஒரிஜினல் லெட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்க வாங்க. The first radical of the imperfect has no vowel mark. இதுல எல்லா ஃபர்ஸ்ட் ரேடிக்கலும் vowel சைனே இல்லைங்கிறாங்க. vowel சைனே இல்லைன்னா இங்க என்ன இருக்கும்? நம்ம லெசன் 2ல படிச்சோம், ஆப்சன்ஸ் ஆஃப் வவல் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஆப்சன்ஸ் ஆஃப் வவல்னா சுக்கூன். ஸோ வவல் சைன் இல்லைன்னா அங்க சுக்கூன் இருக்கும். இப்போ இங்க காஃபுக்கு பாருங்க, 4 காஃப்லயுமே இங்க சுக்கூன் தான் இருக்கு. எக்துபு, எக்கு சுக்கூன் இருக்குதா? தக்துபுல இங்க காஃப் சுக்கூன், அக்துபு சுக்கூன் தான் இருக்குது, நக்துபுலையும் காஃப்ல சுக்கூன் தான் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி வரும்போது ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு சுக்குன் வரும். பட் இட் இஸ் கவர்ன்டு பை த வவல் ஆஃப் த சைன் ஆஃப் இம்பர்ஃபெக்ட். ஸோ அது எப்படி படிக்கிறதுனா, அதுக்கு முன்னாடி வர சைன்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ட் வவல் இருக்கும், அதுடன் சேர்த்து படிக்க வேண்டும். அதுடன் சேர்த்து படிக்க வேண்டும். எக்துபு, அக்துபு, நக்துபு, தக்துபு இப்படிதான் வரும். இது எக்கத்தபு, அதுக்கும் ஃபத்தகா வச்சு எக்கத்தபு, தக்கத்தபு, அக்கத்தபு, நக்கத்துபுலாம் படிக்க முடியாது, படிக்கவும் கூடாது. ஸோ எப்படி படிக்கிறோம்னா அதுக்கு சுக்குன் வந்துடும். ஸோ அது எப்படி படிக்கிறதுன்னு கேட்டா, வவல் ஆஃப் த சைன் ஆஃப் இம்பர்ஃபெக்ட், அதோட இம்பர்ஃபெக்ட் வவல் சைன் வரும், அதனுடன் சேர்த்து படிக்க வேண்டும். ஓகே. And the number and gender of the person is expressed in the conjugation with the addition of one of these signs of imperfect. என்ன சொல்றாங்கன்னா, நம்பரும் ஜெண்டரும் நம்பர்னா ஒன்றும் இல்லை, சிங்குலர் ப்ளூரல் டூவல் தான். நம்பரும் ஜெண்டரும் இந்த முதாரியோட சயின்ஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. முதாரியோட சயின்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ட் இருந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்ஜுகேஷன் படிக்கும் போது உங்களுக்கே தெரியும், நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. இப்போ வவல் ஆஃப் த செகண்ட் ரேடிகல். முதாரிக்கு செகண்ட் ரேடிகல் என்ன வரும்? முதாரிக்கு செகண்ட் ரேடிகல் என்ன வரும்? நான் பாஸ்ட் டென்ஸ் நடத்தும் போது சொல்லியிருந்தேன். என்னன்னா, இந்த வெர்புல செகண்ட் ரேடிகல் தான் மிகவும் முக்கியமானது. வெர்புல செகண்ட் ரேடிகல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலயுமே செகண்ட் ரேடிகல் எப்படி வரும் நம்ம படிச்சோம். மாலில எப்படி வரும்? பாஸ்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேடிகலும் தேர்ட் ரேடிகலும் ஒரே மாதிரி ஃபதஹா மட்டும்தான் வரும். செகண்ட் ரேடிகல் மாறி மாறி வரும்னு சொல்லி படிச்சோம். கரெக்டா? ஸோ இப்போ இங்க அந்த கன்சர்ன்ல பார்க்கும்போது இங்க பாஸ்ட் டென்ஸ்ல இருந்ததா இம்பர்ஃபெக்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. பாஸ்ட் டென்ஸ்ல இருந்ததா இம்பர்ஃபெக்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, ஃபதஹ, கசிப, கரும, செகண்ட் ரேடிகல் பாஸ்ட் டென்ஸ்ல மாறி மாறி வந்திருக்கு. வரும்போது இங்க இதுல இருந்து ஃபார்ம் பண்றதோட இம்பர்ஃபெக்ட் டென்ஸ் அல் ஃபால் முதாரி என்ன சிச்சுவேஷன், ஃபால் முதாரிக்கு எப்படி வரும்னு கேட்டா அதான் இங்க சொல்றாங்க. செகண்ட் ரேடிகல் திரும்பவும் சொல்றேன், வெர்புல செகண்ட் ரேடிகல் மிக முக்கியமானது. எப்படி வரும்னு கேட்டா, the vowel of the second radical of the imperfect will be the same as that of the past tense. சில வெர்பு இங்க ஆக்சுவலா சம் வெர்புங்க கொடுக்கலாம். சில வெர்புல பாஸ்ட் டென்ஸோட செகண்ட் ரேடிகலுக்கு என்ன ஹரக்கத் வருதோ அதே ஹரக்கத்து தான் இம்பர்ஃபெக்ட்லி வரும். பாஸ்ட் டென்ஸோடைய ஹரக்கத்துல பாஸ்ட் டென்ஸோடைய செகண்ட் ரேடிகலுக்கு என்ன ஹரக்கத் வருதோ, அதாவது ஃபதஹா வந்தால் முதாரியோட செகண்ட் ரேடிகலுக்கும் ஃபதஹா வரும். பாஸ்ட் டென்ஸுடைய செகண்ட் ரேடிகலுக்கு லம்மா வந்தால் முதாரியோட செகண்ட் ரேடிகலுக்கு லம்மா வரும். இங்க கரும ஏக்குறோமோ. பாஸ்ட் டென்ஸுடைய செகண்ட் ரேடிகலுக்கு கஸ்ரா வந்தால் முதாரியுடைய செகண்ட் ரேடிகலுக்கு கஸ்ரா வரும். யஹ்சிப், இங்க ஹசிப சீனுக்கு செகண்ட் ரேடிகல் சீன் தான், இங்க செகண்ட் ரேடிகல் அதே சீன் தான் வரும். இங்க ஜேர், இங்க ஜேர். இங்க ஃபதஹ, தாக்கு வந்து ஃபதஹா வந்திருக்கு. ஸோ இங்கேயும் தாக்கு ஃபதஹா, ஃபதஹ எஃப்தஹு. இங்க லம்மா அதே மாதிரி தான் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், the vowel of the second radical of the imperfect will be the same as that of the past tense. So past tense உடைய செகண்ட் ரேடிகலுக்கு என்ன ஹரக்கத் வருதோ அதே தான் முதாரியுடைய செகண்ட் ரேடிகலுக்கு வரும். அப்படிங்கிறது சம் வெர்பு தான். சில வெர்பு இப்படி வரும், பட் சம் வெர்ப்ஸ் இன்னும் ஒரு சில எழுத்துக்கள்லாம் இருக்கு, ஒரு சில வெர்பெல்லாம் இருக்கு. The vowel of the second radical of imperfect is different from that of the second radical. சில வெர்புக்கு மாதியுடைய செகண்ட் ரேடிகலுடைய ஹரக்கத்துல இருந்து வவ்வல்ல இருந்து நேர் மாற்றமா ஆப்போசிட்டா வருங்கிறாங்க, டிஃபரெண்டா வரும். உதாரணமா நசர, என் சாதுக்கு என்ன வந்திருக்கு? ஃபதஹா வந்திருக்கு. இங்க பாருங்க, சாதுக்கு என் செகண்ட் ரேடிகலுக்கு என் சுரு லம்மா வந்திருக்கு. இங்க சமயா மீமுக்கு கஸ்ரா வந்திருக்கு. இங்க மீம் இஸ்மாவு செகண்ட் ரேடிகலுக்கு ஃபதஹா வந்திருக்கு. இங்க தரப, லரபோடைய செகண்ட் ரேடிகலுக்கு இங்க ஃபதஹா வந்திருக்கு. இங்க ஏதுரிபு ராக் செகண்ட் ரேடிகலுக்கு என்ன வந்திருக்கு? கஸ்ரா வந்திருக்கு. ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா, பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து இம்பர்ஃபெக்ட் ஃபார்ம் பண்றாங்க முன்னாடி படிச்ச மாதிரி. அப்படி ஃபார்ம் பண்ணும்போது சில வெர்பு மாதியுடைய செகண்ட் ரேடிகலுக்கு என்ன ஹரக்கத் வருதோ அதே ஹரக்கத் வரும். சில வெர்பு மாதியுடைய செகண்ட் ரேடிகல் ஹரக்கத்துல இருந்து டிஃப்ரெண்டா மாறி வரும். சில வெர்பு சேமா வரும், இங்க படிச்சோம். சில வெர்பு மாறி வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கொஸ்டின் வரலாம், இல்ல டவுட் வரலாம். என்னன்னா, வெர்பு வந்து இந்த 6 வெர்பு மட்டும் கிடையாது. வெர்புங்கிறது அது தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வெர்ப்ஸ் இருக்க உள்ள இருக்கும் அரபியில. நம்ம இங்கிலீஷ்ல வெர்பு எத்தனை வெர்பு யூஸ் பண்றோம் நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா? கிடையாது. ஸோ அதே மாதிரி அரபிலேயே வெர்பையும் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அத்தனை வெர்புக்கும் நான் எப்படி வரும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அத்தனை வெர்புக்கும் இம்பர்ஃபெக்ட் செகண்ட் ரேடிகலுக்கு என்ன வரும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா ஒரே வழி,
ப்ராக்டிஸ். டிக்ஷனரியை பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு டைம் 2 டைம் டிக்ஷனரி பார்த்தா போதும். இப்போ நசரன்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லுவோம், என்சுருன்னு நாங்க சொல்லுவோம், ஏன்னா நாங்க படிச்சிருக்கோம். இப்போ உங்ககிட்ட சமியா அப்படிங்கறத கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இம்பர்ஃபெக்ட். ஒரு செகண்ட் யோசிப்பீங்க. டிக்ஷனரியில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அரபிக் டு இங்கிலீஷ் டிக்ஷனரிஸ் இருக்கு. டிக்ஷனரிஸ் இங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இங்க சமியான்னு எழுதிட்டு பக்கத்துல ஒரு கோடு போட்டு மேல ஃபதஹா இல்ல கஸ்ரா இல்ல லம்மா போட்டிருப்பாங்க. இந்த சமியாக்கு பக்கத்துல ஆக்சுவலா எழுதி கூட காட்டலாம். வேர்ட் ஃபைல்ல ஓகே. இங்க இருக்குல்ல, இந்த மாதிரி கோடு போட்டு மேல எழுதி காட்டிருப்பாங்க. உதாரணமா இப்போ சமியாவுடைய டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீன் மீன் கசரா போட்டுக்கிறேன் தெரிஞ்சுக்க வேண்டி சமியான்னு இருக்கும். இது பக்கத்துல எப்படி போட்டிருப்பாங்கன்னா எஸ் மா ஓ, சாரி இது வராது, எஸ் மா ஓ இப்படி போட்டிருப்பாங்க. சமியா எஸ் மா ஓ. இப்போ உனக்கு நசருக்கு பார்த்தீங்கன்னா சாதுக்கு பத்தக்கா வந்துச்சு, பத்தக்கா போட்டுக்கிறேன். டிக்ஷனரி பக்கத்துல ஒரு கோடு போட்டு மேல இப்படி லம்மா போட்டிருப்பாங்க. டிக்ஷனரி இப்படி இருக்கும். இது செம்மையா போட்டு இது போட்டாலே டிக்ஷனரியில் என்ன அர்த்தம்னு கேட்டா செகண்டரி எடிக்கலுக்கு இப்படி வரும்னு அர்த்தம். செகண்டரி எடிக்கலுக்கு இதோட செகண்டரி எடிக்கலுக்கு ஃபதஹா வரும், நசரோட செகண்டரி லம்மா வரும்னு அர்த்தம். ஸோ இது ஒண்ணுதான் வழி. எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த லேக்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் வெர்புடைய செகண்ட் இம்பர்ஃபெக்ட் எப்படி வரும்னு கேட்டா டிக்ஷனரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிக்ஷனரி ஒவ்வொரு தடவையும் பார்க்கணுமா அப்படின்னா நம்ம தேவையில்லை. நம்ம ஒவ்வொரு தடவையும் என்ன செய்ய போறது இல்லை, டிக்ஷனரி பார்க்க போறது இல்லை. ஒரு தடவை பார்த்துட்டாலும் இந்த வெர்பு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு படிக்கும் போதே சில விஷயங்கள் நமக்கு வந்துடும். ஸோ நான் திரும்பவும் சொல்றேன், பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா இம்பர்ஃபெக்ட் ஃபார்ம் பண்றாங்க. அப்படி ஃபார்ம் பண்ணும்போது அதோட செகண்ட் ரெடிக்கல் எப்படி வரும்னு கேட்டா சில வெர்புல வவ்வலுக்கு என்ன செகண்ட் ரெடிக்கல் வருதோ அதே செகண்ட் ரெடிக்கல் இம்பர்ஃபெக்ட்ல வரும். இன்னொரு ஒரு சில வெர்புல செகண்ட் ரெடிக்கல் ஹரக்கத்துல இருந்து மாறி வரும், டிஃபரெண்டா வரும்னு சொன்னாங்க. ஓகே. இப்போ லாஸ்டா இங்க கான்ஜுகேஷன் ஆஃப் த பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் கான்ஜுகேஷன் என்ன அப்படின்னு கேட்டா நான் இது நான் மாலி பாடம் சொன்னேன். கான்ஜுகேஷன் எழுதும் போது மேல இருந்து இப்படி கீழே டாப் டு பாட்டம் எழுதுங்க. மேல இருந்து எப்படி எழுதணும்? மேல இருந்து கீழே வரைக்கும் எழுதணும். எப்படி படிக்க கூடாது? வரமாக போட்டு காமிச்சா இப்படி படிக்கணும், டாப் டு பாட்டம் படிக்கணும். ஓகேவா? எப்படி படிக்க கூடாது? ரைட் டு லெஃப்ட் நம்ம நார்மலா அடி படிக்கிறவங்க படிக்கக்கூடாது. இது எஃப்ஆலு. ஆக்சுவலா இங்க கிதாப்ல இப்படி சொல்ல எழுத முடியாதனால இப்படி கொடுத்துருங்க. எஃப்ஆலு, எஃப்ஆலானி. ஆக்சுவலா எஃப்ஆலானி இங்க வருதுல இந்த மாதிரி வரும், டைப்பிங் மிஸ்டேக் மாத்திக்க. எஃப்ஆலு, எஃப்ஆலானி, எஃப்ஆலூன, தஃப்ஆலு, தஃப்ஆலானி, எஃப்அல்ன, தஃப்ஆலு, தஃப்ஆலானி, தஃப்அலூன, தஃப்ஐலீன, தஃப்அலானி, தஃப்அல்ன, அஃப்அலு, நஃப்அலு. இப்படிதான் படிக்கணும். ரெண்டாவதுக்கு மீனிங் நம்ம இதுல படிச்ச மாதிரி தான், ஹி இஸ் டூயிங் ஆர் வில் டூ. படிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா அல்லது செய்வான். எஃப்ஆலானி they both are doing or will do. எஃப்அலூன they all doing or will do. இந்த மாதிரி அர்த்தம். இப்போ அதே இதை அப்ளை பண்ணி பார்த்தானா நசர இங்க என்சுருன்னு இருக்கு. என்சுரு அப்படிங்கிறது என்சுரு, என்சுரானி, என்சுரோன சேம் இதே பேட்டர்ன் தான். தன்சுரு, தன்சுரானி, தன்சுரோன, தன்சுரு, தன்சுரானி, என்சுர்ன, தன்சுரு, தன்சுரானி, தன்சுரோன, தன்சுரீன, தன்சுரானி, தன்சுர்ன, தென் தன்சுரீன, தன்சுரானி, தன்சுர்ன, அன்சுரு, நன்சுரு. ஸோ என்சுருக்கு இப்படி வரும். மீனிங் பார்த்தா என்சுருனா என்ன அர்த்தம்? டு ஹெல்ப். ஸோ அது இம்பர்ஃபெக்டா மாற்றும் போது ஹி இஸ் ஹெல்பிங் ஆர் வில் ஹெல்ப், உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கா அல்லது செய்வான் அப்படி வரும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கான்ஜுகேஷன் அப்படிங்கிறதுல எத்தனை வெர்பு வந்தாலும் எத்தனை ஆயிரம் வெர்பு வந்தாலும் டேர்ம் ஒன்று தான், பேட்டர்ன் ஒன்று தான். ஸோ இந்த பேட்டர்ன் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ரெண்டாவது இங்க ஒரு டீட்டெயில் சொன்னாங்க. என்னன்னா இந்த அலிஃப் தா யா நூன் இந்த 4 லெட்டருமே இம்பர்ஃபெக்டோட நம்பரையும் ஜெண்டரையும் சொல்லுன்னு சொன்னாங்க. இங்க சொன்னாங்க இல்லையா, அதுதான் இங்க வருது. இப்போ உதாரணமா எஃபாலு அப்படிங்கிறது மோஸ்ட்லி யா அப்படிங்கிறது மாஸ்குலைனுக்கு வரும், தா அப்படிங்கிறது ஃபெமினைனுக்கு வரும், பட் இதுக்கு வரும். எதுக்கு வரும்னா செகண்ட் பர்சனுக்கு சொல்லுவாங்க. செகண்ட் பர்சன்ல யூ அப்படிங்கிறது மாஸ்குலைன் வரும், அதிகமா தாங்கிறது ஃபெமினைன், பிளஸ் செகண்ட் பர்சனுக்கு வரும். செகண்ட் பர்சன்ல மாஸ்குலைன் ஃபெமினைன் ஒன்னா வருவாங்க.
ஆனா யாக்கு என்ன வராதுன்னா ஃபெமினைன் வரவே வராது. இங்க ஒரே ஒரு ப்ளூரல் மட்டும் வரும். எஃபால்னாங்கிறது இல்லையா, இங்க ப்ளூரல் வரும். சிங்குலரோ டூலரோ ஃபெமினைன்ல வராது. அதே மாதிரி அலிஃபும் நூனும் ஜெண்டர் நம்பர்ல எப்படி குறிக்கும்னா, இப்ப அலிஃப் இருக்கு இல்லையா, ஐ ஆம் டூயிங் ஆர் வில் டூ, நான் இது சிங்குலர். நூன் அப்படிங்கிறது வி டூ, வி ஆல், இங்க ப்ளூரல்ல சொல்றது. இது மட்டுமே இல்லாம இது ஸ்டார்டிங்ல வர்றது. இப்போ எண்டுல பார்த்தோம்னு சொன்னா இங்க தஃபாலீன, இங்க யான் ஒன்று இருக்கு இல்லையா, தஃபாலீன, இது வந்து ஃபெமினைன் சிங்குலர். ஃபெமினைன் தஃப் அல்ன, எஃப் அல்ன, இது ஃபெமினைன். இந்த நூன் வந்து பின்னாடி வர்றது இல்லையா, தஃபால்னா இந்த ஃபார்ம்ல வர்றது ஃபெமினைன் ப்ளூரல். ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அலிஃப் தா யா நூன் என்ன, இந்த 4 லெட்டருமே எதையும் இண்டிகேட் பண்ணும்னா ஜெண்டரையும் நம்பரையும் இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாயிண்ட்டை வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதை நீங்க சிம்பிளா விட்டுருங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேர்ட் பர்சன் மாஸ்குலைன், தேர்ட் பர்சன் ஃபெமினைன், செகண்ட் பர்சன் மாஸ்குலைன், செகண்ட் பர்சன் ஃபெமினைன், ஃபர்ஸ்ட் பர்சன் மாஸ்குலைன் ஃபெமினைன். இந்த டேர்ம்ல இங்க ஃபர்ஸ்ட்ல வர்றது சிங்குலர், டூவல், ப்ளூரல். அதே மாதிரி ஃபெமினைன்ல சிங்குலர், டூவல், ப்ளூரல். இந்த பேட்டர்னை மனப்பாடம் பண்ணிட்டாலே, நீ பாஸ்டன்ஸ் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி நீங்க இம்பர்ஃபெக்ட் மனப்பாடம் பண்ணிட்டாலே இந்த விஷயம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். இதை நம்ம தனியா டிஃபைன் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த கான்ஜுகேஷன் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது மனப்பாடம் பண்ணிட்டா முபாரி போவேன் தர முடிஞ்சு. தென் லெசன் 17 இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.